அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது. மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழுவாக அமர்ந்து மது அருந்திவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. விசிகாவுடைய மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வெற்றிகரமாக உளுந்தூர்பேட்டையில் நடந்து முடிந்திருக்கிறது. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்டாங்குத்து கச்சேரி கேளு. இந்த மாநாட்டை நடத்துவதற்காக எந்த எல்லைக்கு நான் போவேன், விடுதலை சிறுத்தைகள் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்ய இருக்கிறது என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேரறிவிப்பு செய்தார். கூட இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு. இந்த கவிட்டு ஓடு, அப்படி ஒரு ஓரமா போய் வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம், மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம். மாசா கெத்தா கேப்டனா எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம், மதுவை ஒழிப்போம். இந்த நரம்பு பொட்டைக்குது சொல்லும் போது அப்படியே நாக்கு பூச்சி கிளம்பி காது வரைக்கும் வந்து அப்படியே டர்னு போகுது. என்னடா கரெக்டா சொல்றேன் டாய், எங்க அப்பா முத பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. அரசு மதுபான கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டும். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை சந்திச்சு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. பாஸ், அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம் கூட்டையும் கொடுக்கிறோம். அதாவது திருடங்கையிலே கொண்டு போய் கொத்து சாவியை கொடுத்தா எப்படி இருக்கும், அழகான குழந்தைய கொண்டு திருட்டு பைய கையில ஒப்படைச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை அழைக்கிறது. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? சாராய கடை நடத்துறது யாரு? டாஸ்மாக், திமுக. அந்த திமுகவை மது ஒழிப்பு மாநாடு கொடுக்காரு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. காமன் சிவில் கோடு உருவாக்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிற பாஜகவினர் அதே ஆர்டிகிள் 47 பயன்படுத்தி ஏன் ஒரு நேஷனல் பாலிசி ஆன் லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ் கொண்டு வரக்கூடாது? இதுதான் எங்கள் கேள்வி. இந்த கருத்தில் திமுக உடன்படுவதால் இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மது ஒழிப்பு எந்த எல்லைக்கும் போவேன், கூட்டணியில் விரிச்சிருந்தாலும் பரவாயில்ல, தேர்தல் எங்களுக்கு சிக்கல் இல்லை, இந்த அரசு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். யார பத்தியும் சொல்லல, எல்லா கட்சியோடையும் அடுத்து போய் கூட்டணி வைக்கணும். நம்ம எதுக்கு யாரையாச்சும் பிடிச்சி திட்டிக்கிட்டு? ஆக அனைத்தும் மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். சாராயத்தை இவங்களே விற்பாங்களா? இவங்களே மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போடுவாங்களா? நாட்டுக்கு எப்படி கேடு? நாட்டுக்கு தான் 50,000 கோடி வருமானம் வருது இல்ல அப்படின்னு பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவர்கள் இன்றைக்கு ஸ்டாலினை பார்த்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய அநாகரிகம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தவறான முன் உதாரணம். அவர் தானே மதுக்கடையை நடத்துறாரு. எங்களை பார்த்தா இன்னும் கேன பசங்க மாதிரி இருக்கா, முட்டா பசங்க மாதிரி இருக்கா? என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. அதுல என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கு, அது என்னென்ன பாதிப்புல ஏற்படுத்தும், குடலை எப்படி பாதிப்படுத்தும், இவ்வளவு டெப்தா போறாப்லையே, அடிமட்டம் வரைக்கும் போய் அலசுறாப்லையே. ஒருவேளை முழுமையா மது ஒழிக்காம மது விளக்க சாத்தியப்படுத்தாம அண்ணன் திரும்ப மாட்டாருன்னு பார்த்தா ஒரே யூட்டர்னல இருக்கு. யூட்டர்னா பரவாயில்ல, ரவுண்டு டர்னா இருக்கு. சரன்னு ஐயா பச்சோந்தி வெக்கப்படும். பச்சோந்தி இவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே. திமுகவுக்கு மது ஒழிப்பு அப்படிங்கிறதுல குறைந்தபட்சமான ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்னா, மரக்காணத்துல செத்தாங்கல்ல ஒரு 19 பேர், அன்னைக்கே பண்ணியிருப்பாங்க. இல்ல சுத்தி வந்து நெருப்பு எறியும் போது கையில நம்ம கற்பூரத்தை வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு விளக்கம் இப்படி கலைஞர் கருணாநிதி சொன்னது எதுக்கு? இதே மது விளக்குக்காக.
உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. ஏன் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அக்டோபர் 2ஆம் தேதியை தேர்ந்தெடுக்காம வேற நாளை தேர்ந்தெடுத்திருந்தா உளுந்தூர்பேட்டில் இருக்கிற ஒவ்வொரு கடை முன்னாடியும் பெரிய கூட்டம் நின்றுருக்கும். அதை ஒட்டுமொத்தமான யூடியூப் வீடியோ டிவி எல்லாம் எடுத்து போட்டு இந்த பக்கம் மது ஒழிப்பு மாநாடா, இந்த பக்கம் பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களான்னு போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், மதுக்கடைகள் மூடப்படுறனால கூட்டத்தை நடத்துப்பா, செப்டம்பர் 15 கிஞ்சி போட்டு துளைச்சிடாதீங்க, போட்டிங்கன்னா சோழியை முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லி அக்டோபர் 2 தந்திருக்காரு. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. அக்டோபர் 2 தேர்ந்தெடுத்தாலும் அக்டோபர் 1ன்னு ஒன்று இருக்குல்ல, செப்டம்பர் 30ன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ கடை திறந்துருக்கும்ல, அப்போ நாங்கள் வாங்குவோம்லடா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க. என் வேலை உன்னுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மளை காரி துப்புவாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் பேசக்கூடியவர்கள் தான். இதை வந்து சீரியஸாக நம்ம எடுத்துக்க கூடாது. இது திமுக, இது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, கடந்த காலங்களிலும் இப்படி நடந்திருக்கு என்றெல்லாம் வந்து இதை பூசி மழுகுகிறார்கள். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா ஊருக்குள்ளாவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. ஏன் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. இதே திருமா 2 மாசத்துக்கு முன்பு அவர் திமுக நலனில் எந்த அளவு அக்கறை கொண்டவர் என்பது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு ரஞ்சித் ஒரு கூட்டம் கூட்டினப்ப அதில் கலந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து அவர் நிராகரித்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன, அங்கே திமுக மீது தங்களுக்குள்ள கோபத்தை பலர் அந்த மேடையில் பயன்படுத்துவார்கள், அதை நான் அனுமதிக்க முடியாதுன்ற தொனியில தான் அவர் பேசினார். அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நான் முன்னாடி போகாம அவர் யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? ரஞ்சித் நடத்துகிற மாநாட்டில் இத்தனைக்கு அது ஒரு இரங்கல் கூட்டம். ஒரு இரங்கல் கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன், ஏன்னா அங்கே வரவங்க திமுகவை விமர்சிப்பாங்கன்னு திமுகவை அவ்வளோ வக்காலத்து வாங்கின திருமா. இன்ஃபேக்ட் அது வந்து திமுகவை திட்டுவதற்கான கூட்டம் கிடையாது, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் காவல்துறையுடைய செயல்பாடுகளை கண்டித்து பேசக்கூடிய கூட்டம். அப்ப அங்க ஒரு நியாயம், இங்க ஒரு நியாயம். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா, ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? தேனொழுகும் வார்த்தைகளால் சால்ஜாப்பு பேசுகிறார்கள் விசிக எம்எல்ஏக்கள். இன்னைக்கு அவங்க விசிக எம்எல்ஏக்கள் 4 பேருமே வந்து ரொம்ப திண்டாட்டத்தில் இருக்காங்க இன்னைக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களால திருமாவை விட்டு கொடுக்க முடியல, ஸ்டாலினையும் விட்டு கொடுக்க முடியல. இருதலைக்குள்ளி எலும்பாக அவர்கள் வந்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். I'm